மம்மி என்ன பண்ணுறீங்க? இந்த பால் ஊற்றி காய்ச்சி போனேன். டீக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. பால் டீக்கு காய்ச்சி காலையில் ஃப்ரெஷ். குட் மார்னிங் வள்ளிக்கண்ணம்மா. குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். காலையில் பாலை காய்ச்சி டீ போடுவோம் ஃபஸ்ட்டு. காலையில் இன்னைக்கு பொழுதுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டிங்களா? இன்னைக்கு பொழுது விளக்கு ஏற்றணும். அங்கே விளக்கு ஏற்றிட்டேன். இங்கே இப்போ நெய்வேத்தியம் பண்ணையில் தான் ஏற்றுவேன். இப்போ சாமிக்கு இந்த பாலை கொண்டு வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவேன். அப்போ விளக்கு ஏற்றுவேன். இதெல்லாம் என்ன காய்கறிலாம் வச்சுருக்கீங்களே? வெட்டிக்காய், இது வந்து உருளைக்கிழங்கு, இது வாழைக்காய், இது வாழைப்பழம் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தது, லெமன் 2. இந்த உருளைக்கிழங்கு எவ்வளோது? 20 ரூபா. 20 ரூபா. இது உருளைக்கிழங்கு. இது வெண்டைக்காய் 10 ரூபா. 10 ரூபா. வாழைக்காய் வாழைக்காய் 15, இது 5. எலுமிச்சம்பழம் 5. 15 5 20 20 40. இது ஒரு 10 50. இது காய்கறி காலையில் வாங்கின காலையில் வாங்கின காய்கறி. இன்னைக்கு காலையில் வாங்கின காய்கறி. காலையில் டிஃபன் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். மாவு இருக்குது, இட்லி ஊற்றுவோமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறேன். டெய்லி இதே மாதிரி பண்ணுவேன். இங்கே பாருங்க. பதவி வகித்த போது அரசு பள்ளிகளில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணி நிறுவனங்களில் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக வழக்கு பதிந்த அமலாக்கத்துறையினர் 2022ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் திரு பார்த்தா சாட்டர்ஜியை கைது செய்தனர். இதையடுத்து அமைச்சர் மற்றும் கட்சி பதவியில் இருந்து அவர் நீக்கப்பட்டார். இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அங்கே போலாம். அங்கே கிச்சன் வச்சிருக்கு சாமிக்கு. டீ குடிக்கணும். கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு டீ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி போட்டால் நல்லது. இந்த கிளைமேட்டுக்கு இஞ்சி போட்டு டீ போடுறேன். இன்றைக்கும் கிளைமேட்டு மழை வர மாதிரி தான் இருக்குல்ல. ஆனால் ரெட் அலர்ட் விட்டுருந்ததெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படியா? டெல்டா மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள்லாம் டெல்டா மாவட்டம் விட்டுருந்ததெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க ரெட் அலர்ட். டீ கொதிச்சிருச்சு நல்லா. நாட்டு சக்கரை அதிலே போட்டுட்டு இனிமேல் வடிகட்ட வேண்டியதான். வடிகட்டி இந்த டம்ளரில் அத்திக்க. நீ அத்திக்க டீ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில். வாங்க டீ குடிக்க. சுட சுட டீ. அடுத்து டிஃபன் பண்ணையில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மம்மி டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? இந்த சுட சுட பொங்கல். இன்னைக்கு பச்சரிசி பாசிப்பருப்பு போட்டு பொங்கல். தேங்காய் இல்லை, சட்னி அரைக்கல, அதனால சாம்பார். கேரட்டு இது கத்திரிக்காய், பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் போட்டு வேக வச்சு சாம்பார். லஞ்சு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம். இது கேரட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிரேவி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டு உருளைக்கிழங்கும் எண்ணெய் ஊற்றி சும்மா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட
இது அப்புறம் வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், தயிர். இதுவும் வெண்டைக்காய் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். தயிர். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.